ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாத பலன்கள், தமிழ் மாத பலன்கள், ஆங்கில மாத பலன்கள், அதே போல் பெரிய பெயர்ச்சிகளான ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி பலன்கள் மற்றும் குரு பெயர்ச்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ரமான பலன்கள் பார்த்தோம். அடுத்தது வக்ர நிவர்த்தி ஆகும்போது என்ன பலன்கள் பார்க்குறோம். அந்த வரிசையில் இப்போ நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ குரு பகவானுடைய வக்ரம் ஆகிறார். வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பின்னோக்கி சொல்கிறது. தட் இஸ் கால் ரிட்ராகேஷன். ரிட்ராகேஷன் செய்யும் பொழுது அவர் பலம் இழக்கிறார். எந்த ஒரு கிரகம் ரிட்ராகேஷனில் வரும்போது பலம் இழக்கும் போது அவருடைய காரகத்தின் தன்மை பலம் இழக்கக்கூடியது. அப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த குரு வக்ரம் ஆகிறதுனால 12 ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த குரு வக்ர நிவர்த்தி என்னைக்கு ஆரம்பமாகுது அப்படின்றத பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் 15/10/2024 செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கி தேதி அப்படின்றது புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி. அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது மிருகசீரிஷ 2ஆம் பாதம், ரிஷப ராசியில் அம்சத்தில் கன்னியில் இருக்கிறார் குரு பகவான். வக்ரம் ஆகிறார். இவர் வக்ரம் ஆகிறது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொழுது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு 11/2/2025 செவ்வாய்க்கிழமை. இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க உயரிய நாள் அப்படின்றது மங்களவாரம். மங்களவாரத்தில் தான் குரு வக்ரம் ஆரம்பமாகிறாரு. அதே போல் மங்களவாரமான செவ்வாய்க்கிழமையில தான் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இது ஒரு சிறப்பான விசேஷம். எப்பொழுதுமே குரு வக்ரம் ஆகிறது நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாக்க ராசியில் என்ன நிலையில் இருக்கிறாரு, அவர் அம்சத்தில் என்ன நிலையில் இருக்கிறாரு அப்படின்றத வச்சுட்டு தான் நம்ம எப்போதுமே பலன் சொல்லுவோம். அப்போ ராசியில் பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியில் குரு பகவான் இருக்கார். அப்போ வக்ரமாகும் பொழுது அவர் இருக்கக்கூடியது மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம், நவாம்சத்தில் கன்னியில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது மிருகசீரிஷம் 1ஆம் பாதம், நவாம்சத்தில் சிம்மத்தில் இருக்கார். அதே போல் ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் கர்க்கடகத்தில் இருக்கிறாரு. ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுனத்தில் இருந்துக்கிட்டு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இது சற்றேறக்குறைய 120 நாள் இந்த வக்ரம் இருக்குது. நம்மளுடைய குருவுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்கிறதுக்கு சற்றேறக்குறைய 360 நாள் ஆகுது. இந்த 360 நாளில் 3ல் ஒரு பங்கு நாள் 120 நாள், 3 2 60, 3 3 120 நாள். அப்போ இந்த 3ல் ஒரு பங்கு நாள் அவர் வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடையும் போது பலம் இழக்கிறதுனால அவர் என்னென்ன பலன்களை தரப்போகிறாரு அப்படின்றதையும் பார்ப்போம். சரி, அதுக்கு அடுத்தது அந்த நாளில் கோச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத கிரக சாரத்தையும் பார்க்கலாம். மேஷராசி, மேஷத்தில் எந்த கிரகங்களும் இல்லை. எப்போ குரு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது, அப்போ வக்ரம் அடையும் பொழுது குரு இருக்கிற இடம் ரிஷபம். வக்ர நிவர்த்தி அடையும் போதும் அவர் இருக்கிறது ரிஷபம். அவர் நட்சத்திர பாதம் மட்டும்தான் மாறுறாரு, அம்சத்தில் மாறுறாரு. அதனால் என்னென்ன பலன்கள் பார்ப்போம். ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் பகவானும், சூரிய பகவான் புரட்டாசி மாதத்தில் சூரியனும் கேதுவும் கன்னியா ராசியிலையும், அதே போல் புத பகவானை பொறுத்தளவுக்கு துலா ராசியிலையும், சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியிலையும், சனி பகவானை பொறுத்தளவுக்கு அவர் கும்ப ராசியிலையும் வக்ரத்தோடையே இருக்கிறார். அவர் வக்ரத்தோடு இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது 4/11/2024. அப்போ குரு வக்ரம் அடைஞ்சு சனி வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய நாட்கள் சற்றேறக்குறைய 19 நாட்கள். இந்த 19 நாட்களுக்கும் பலன்கள் மாறும். எப்படி மாறும் அப்படின்னாக்க நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, 7.5 சனி, இந்த சனி தொடர்புடையவங்களுக்கு சனி பகவான் பலம் இழக்கும் போது நற்காரியங்களை செய்வார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிறது 4/11 வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போ அந்த கெடுபலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த காலகட்டங்களில் குருவும் வக்ரம் அடைகிறதுனால அது எப்படி பலன்கள் இருக்க போகிறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் ராசியான மீன ராசியில் ராகுவையும் கொண்டு இந்த குரு வக்ரம் பெறுறாரு. குரு வக்ரம் நிவர்த்தி அடைகிறாரு. இப்போ பொறுத்தளவுக்கு ஒன்றும் பார்ப்போம். குரு அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 12 ராசிக்காரங்களுக்கு தனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே போல் இந்த குருவை பொறுத்தளவுக்கு புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். புத்திரம் அப்படின்னா சந்தான பாக்கியம். அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த 120 நாள் 3 மடங்குல 3ல் ஒரு நாள் 360 நாளை 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 மாதம் கிட்டத்தட்ட 120 நாள். என்னென்ன
புத்திர பாக்கியங்கள் எந்தெந்த ராசிகளுக்கு கிடைக்கும், எந்தெந்த ராசிகளுக்கு காலதாமதமாகும் அப்படின்றதையும் பார்ப்போம். அதே போல் குருவை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்துக்கும் அதிபதினு சொல்லலாம். அப்போ இந்த உத்தியோகத்தில் ஏதாவது ப்ராப்ளங்கள் வர வாய்க்கூடிய வாய்ப்புகள் உண்டா, குரு வக்ரமாகி சனி வக்ர நிவர்த்தியாகி என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு இந்த வக்ரம் ஆகிறதுனால என்னென்ன பலன்கள் நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்கிது அப்படின்றத பார்ப்போமா. நாம் இப்போ பார்த்துட்டு வந்திருக்கிறது குரு வக்ர பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுவரையிலும் 2 ராசி பார்த்தோம். இப்போ 3வது ராசியாக காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசியாக பார்க்குறது மிதுன ராசி. மிதுனம் அப்படின்னாலே அதிபதி புத பகவான். அதில் உள்ள நட்சத்திரங்கள் மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம், மொத்தம் 9 பாதங்கள் கொண்ட நட்சத்திரத்தை கொண்டது இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு தனக்காரனான குரு 12ஆம் இடத்துக்கு இருக்கார். 12ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் அயன சயன போகஸ்தானம் அப்படிம்போம். அப்போ நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கணும், துர்கிரகங்கள் துர்கிர இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது தனக்காரனான குரு உங்களுடைய ராசிக்கு 12ல் மறையிறதுனால தனத்துக்கு ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, புத்திரர்களுக்கு பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ அவர் குரு நல்ல நிலையில் இருக்கிற வரையிலும். ஆனால் இப்போ இந்த 120 நாளும் அவர் வக்ரம் பெறுறாரு. வக்ரம் அப்படின்னா பலம் இழக்கிறாரு. அப்போ பலம் இழக்கும் பொழுது உங்களுக்கு இந்த கெடு செய்கைகள் அத்தனையும் 120 நாளும் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாமி எனக்கு 12ல் குரு வந்துட்டார், தனம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு யோகம் ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்கள் 15/10/2024லேருந்து 11/2/2025 வரலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம்தான் அவர் இருக்கார், 11/5 வரையிலும். அப்போ இந்த 4 மாதத்துலையும் மிதுன ராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதுக்கு அடுத்தது உங்களுடைய ராசியுடைய 4ஆம் இடம், உங்களுடைய அதிபதியுடைய இன்னொரு இடம் கன்னி. கன்னியில் உள்ள கேதுவையும் கன்னியில் உள்ள சூரியனையும் 12ஆம் இடத்துல இருக்கிற பிரகஸ்பதியான குரு தன்னுடைய விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையினால் பார்க்குறார். நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் 4ஆம் இடத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க மாத்ருஸ்தானம், வண்டி வாகனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவரை உங்களுடைய மிதுன ராசியை சேர்ந்த தாயாருக்கு உடல் நலத்தில் கேது அப்படின்றது அன்ஐடென்டிஃபிகேஷன் டிசீஸுக்கு அதிபதி கேது, அவர் அங்கே இருக்கிறாரு. அந்த உடல் உபாதையினால் அம்மாவுக்கு ஆஸ்பத்திரியில் விரயங்கள் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த விரயங்கள் இந்த 120 நாளும் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 4ஆம் இடம் அப்படின்றது லோயர் எஜுகேஷன் அப்படிம்போம். அதாகப்பட்டது இந்த மிதுன ராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஞாபக மறதி படிப்பில் கவனம் இல்லாமல் இருந்தக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த வக்ரமடைஞ்ச குரு பகவானுடைய விசேஷ பார்வையான 5ஆம் பார்வை பார்க்கறதுனால குழந்தைகளுடைய லோயர் எஜுகேஷன் நல்ல மேன்மை நிலையை அடையும். இந்த ஒரு சில காலகட்டங்களில் என்ன பண்ணியிருப்பாங்க, மிதுன ராசியை சேர்ந்த குழந்தைகளோட தாயார் தகப்பனாரும் டீச்சர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அசிங்கங்கள், அவமானங்கள், சங்கடங்கள் எல்லாம் இருந்துச்சு. அந்த சங்கடங்கள் அத்தனையும் ஓய போகிறது இந்த 15/10/2024லேருந்து 11/2/2025 வரலாம் ஓயுமா ஓயும். அடுத்தது நானும் சாமி சைக்கிளே வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்ருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு 2 வீலர் வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க மிதுன ராசி என்பவர்களுக்கு சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு 2 வீலரும், 2 வீலர் இருக்கிறவங்களுக்கு காரும், கார் வச்சுருக்கிறவங்களுக்கு சேடன் கார், அதாகப்பட்டது பிரம்மாண்டமான லக்ஸரி கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த 120 நாளில் கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பார், பயப்பட வேண்டிய தேவையில்லை. அது எப்படி சாமி சொல்கிறீங்க? சூரியனை குரு பார்க்குறாரு, சிவராஜயோகம் பெறாரு. எப்போ ஒருத்தர் சிவராஜயோகம் பெறாங்களோ அப்போ 10 பேரில் ஒருத்தராகவும் 100 பேரில் ஒருத்தராகவும், அதே போல் நாடாளும் மன்னர்கள் எப்படியோ இந்த சிவராஜயோகம் பெற்றவங்க இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த மிதுன ராசியை சேர்ந்த மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசத்தை சார்ந்த அன்பர்கள் இருப்பாங்க. சரி, இதை தவிர அந்த பிரகஸ்பதி 12ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுடைய 6ஆம் இடம், ராசிக்கு 6ஆம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறார். இதுவரையிலும் மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் குருவோடைய பார்வை, வக்ர குருவோடைய பார்வை கிடைக்கும் போது வேலை கிடைக்கும். அதை தவிர பதவி உயர்வு, பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக நானும் வேலை பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதற்குண்டான ரெகக்னைஸே கிடைக்கலையே நினைக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதே போல் பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசியோடைய 8ஆம் இடத்தை தன்னுடைய விசேஷமான 9ஆம் பார்வையாக பார்க்குறார்.
8ஆம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம், மறைமுக வருமானங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு உண்டான ரெகக்னைஸ் கிடைக்கும். லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன் போன்றது இது எல்லாத்துலேயும் போட்டிருந்தவங்களுக்கு திடீர் பண வரவு இந்த 120 நாளும் கிடைக்குமா? கண்டிப்பாக 120 நாளும் கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க வக்ரகுரு இந்த பலன்களை தருவார். இதுக்கு நடுப்புற சனி பகவானானவர் 4/11/2024 வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த 19 நாளும் மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஏற்கனவே அஷ்டமத்து சனியில் அகப்பட்டுக்கிட்டு 1/1/2024 அவதிப்பட்டுட்டீங்க. இப்போ ஓரளவுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சரி, அடுத்தது இந்த குரு என்னென்ன நற்பலன்களை எந்தெந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு தருவாங்க? எது விஷயமா அப்படின்னா, உத்தியோக விஷயமா, வெளியூர் வெளிநாடு விஷயமா, குழந்தைகள் படிப்பு விஷயமா என்னென்ன தருவாங்க அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே 12ஆம் இடத்துல போய் வக்ரகதி அடைகிறார். இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து அவங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ வந்து குரு சப்தமாதிபதி 12ஆம் இடத்துல வக்ரம் பெற்று இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா செலவுகள் அற்ற நிலை வரும், செலவுகளே இல்லாத நிலை போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது பிஸ்னஸ் வால்யூம் ஏறிட்டே இருக்கும், வியாபாரத்துக்கு உள்ளுக்குள்ளே காசு போடாத அளவுக்கு வந்து வியாபாரத்தில் நிறைவு இருக்கும், ரொட்டேஷன் நல்லபடியாக இருக்கும், பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் சில காலகட்டங்கள் பார்த்தலையானால் உங்களுடைய சுகங்கள் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்தை வக்ரகுரு பார்க்கறதுனாலே உங்களுடைய சுகங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அரசாங்க பணி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த விருச்சிக மாதம், அதாவது கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தலையானால் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு, வேலை நிமித்தமாக. ஏன்னா 8ஆம் இடத்தை வக்ரகுரு பார்க்கறதுனால வேலை நிமித்தமாக இவ்வளோ நாளாக நீங்கள் பிஆருக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிஆர் கிடைக்கக்கூடிய, அதாவது பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. அதை தவிர 8ஆம் இடத்தையும் வந்து குரு பார்க்கறது பெரிய விசேஷம். 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். மறைந்திருந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வரும், அது எங்கிருந்து வருதுன்னே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் இந்த வக்ர குரு பயிற்சி 12ஆம் இடத்துல, அதாவது மறைந்திருக்கக்கூடியவர் மேலும் வக்கரம் அடைகிறதன் மூலியமாக உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார். செலவுகள் அற்ற நிலை கிடைக்கும். அதை தவிர வந்து நல்ல தூக்கம் வரும், உடல் நலம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்ர பயிற்சி அமைய போகிறது. ஏன்னா அதில் ஒரு பெரிய ஏற்றம் என்னன்னா சனி பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறார் நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து. அதனால் அது வந்து நல்ல ஏற்றத்தை உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சிறிதளவு அதாவது பின்னடைவு ஏற்பட்டிருந்தால் அப்போ வந்து என்ன பண்ணலாம், எந்த கோவிலுக்கு போகலாம், இல்லை என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஏற்கனவே எளிய பரிகாரங்கள் என்னென்னன்றதையும் சொல்லியிருக்கோம். அதை தவிர எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அது ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இப்போது பரிகாரங்கள், காயத்ரி மந்திரங்கள் எல்லாமே ஐயா அவங்க முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தசாநாதனோ இல்லைன்னா புத்திநாதனோ, இது இப்போ நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியாக உள்ள பலன்கள். உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ஒரு திசை நடக்கக்கூடியதாக இருக்கும், இல்லைன்னா வேறொரு புத்தி நடக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் விளைவுகள் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஐயா சொன்ன மாதிரியான காயத்ரி மந்திரங்களை சொல்கிறதும், இதில் வந்து ஒரு தடவையாவது இந்த 4 மாத வக்ரகதியில், அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு வக்கரம் பெற்ற காரணத்தினால் ஒரு தடவையாவது நீங்கள் வந்து இந்த கோவிந்தவாடி அகரம்னு சொல்லிகிட்டே இருக்குது, அங்கே வந்து தட்சிணாமூர்த்தியை போய் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு வழிபட்டுட்டு வர்றதும், தான தர்மங்கள் பண்ணிட்டு வர்றதும், இதெல்லாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய பின் விளைவுகளில் இருந்து நன்மையாக அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் அவசியம் போயிட்டு வர வேண்டியது. உங்களுடைய ஜாதக பிரகாரம் இந்த தசாநாதனோ புத்திநாதனோ இதெல்லாம் சரியில்லாமல் இருந்தால், அதுலேயும் குரு திசை நடக்கிறவங்களாக இருந்தால், இல்லைன்னா குரு புத்தி நடக்கிறவங்களாக இருந்தால், இந்த 4 மாத காலமுமே வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடலாம். இந்த மஞ்சள் வஸ்திரங்கள் தான தர்மங்கள் பண்ணலாம். எதை வேணாலும் உங்களால் இந்த ஐயா முன்னாடி சொன்னது மாதிரியே அதுகளை எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுலேயும் நல்லதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய
டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் பணத்தட்டுப்பாடு இருந்திருக்கும். இப்போ வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். செலவுகள் மொத்தமாகவே கம்மியாகும். இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது தொழிலுக்காக அடுத்தடுத்து பணத்தை போட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. அந்த தொழிலுக்காக இப்போ பணம் போட தேவையில்லை. உங்களுடைய தொழிலும் விருத்தி அடையும், பணம் ரொட்டேஷனும் நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலேயானால் புதிய வேலை, அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் இருக்கும். வேலையின் நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி ஸ்தானத்தில் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த வக்கர குரு பெயர்ச்சி ஒரு நல்ல ஏறுமுகமான செலவு இல்லாத காலமாக அமையும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.